இப்போது நாட்டில் இருக்கும் நடப்பை வைத்து நாகூர் ஷெரீஃபிலிருந்து வந்திருக்கின்ற எம் ஹாஜா என்பவர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நாம் தான் 4 மதுஹபுகள் என்று இருக்கின்றோம். இப்போது அவர்களின் கூட்டங்களில் 10 வருடங்களாக விரலை ஆட்டிக்கொண்டார்கள். இப்போது ஒன்று அந்த கூட்டத்தில் ஆடும் ஒரு கூட்டம், ஆடாத ஒரு கூட்டமாக பிரிந்திருக்கின்றது. இப்படி அங்குமிங்கமாக ஆடிக்கொண்டிருப்பது என்று அவர் ஹாஜா நாகூரை சேர்ந்தவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். 4 மதுஹபல் என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் மையமாக வைத்து ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட விளக்கங்கள், சட்டங்கள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப மார்க்கம் ஒன்று, வேதம் ஒன்று, இறை தூதர் ஒன்று, இறைவன் ஒன்று, மதுஹபு மட்டும் ஏன் 4 அப்படிங்கிற கேள்வியை வஹாபிகள் வைத்தார்கள். சில இளைஞர்கள் நல்லதை நினைச்சாங்க. இவங்க சொல்றதுல நியாயம் இருக்குன்னு பட்டுச்சு. ஏன் மார்க்கம் ஒண்ணுதானே, நமக்கு மத்தியில ஏன் இந்த பிரிவினையெல்லாம், ஷாஃபில கூடும் ஹனபில கூடாது, இந்த வேற்றுமை நமக்கு மத்தியில ஏன், இஸ்லாம் ஒண்ணுதானே என்று சில இளைஞர்கள் நினைத்தார்கள். அவங்க பக்கம் போனாங்க, நல்ல எண்ணத்துல தான் போனாங்க. நம்ம போறதே தவறான ரூட்டை நினைச்சு கொண்டு இளைஞர்கள் போகவே இல்லை. அவங்க மைண்ட் நல்லது பட்டுச்சு போனாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன, இப்படி எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல இளைஞர்களை, அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்யணும், ஒரே சட்டத்தையில சொல்லணும். இப்ப அவங்களையே 7-8 பிரிவா பிரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப விரலை ஆட்டுவதுன்னு சொன்னாங்கல்ல, அதுலயே எடுத்துக்கிடுவோம். அவங்கள இந்த குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றும்னு சொன்னவங்கள ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு நம்ம வச்ச பேரு. ஏன்னா அவங்க பல பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்து, ஜாக்கு ஜமாத்து, ஜமாத்து முஸ்லிமின் ஜமாத்து, முஜாஹிதீன் ஜமாத்து, இப்படி பல ஜமாத்து இருக்குது வச்சுக்கிறோங்க. இப்ப இதுல விரலை ஆட்டுவதே நம்ம நினைச்சுக்கிறோமே, விரலை ஆட்டுவதுதான் நபி வழி ஏ பிரிவு சொல்லுது. ஆட்டலாம் ஆட்டாமலும் இருக்கலாம் பி பிரிவு சொல்லுது. ஆட்டக்கூடாது, வேணுமென்றே ஆட்டினால் தொழுகையும் கூடாது சி பிரிவு சொல்லுது. நம்ம கூட அப்படி சொல்லல, ஏன்பா விரல ஆட்டுறீங்க, சமிக்க மட்டும் செய்யுங்கன்னு நம்ம சொல்றோமே தவிர, அவங்கள உள்ள பிரிவு மதப்பு வேண்டாம்னு சொல்லுற ஒரு பிரிவு சொல்லுது விரல் ஆட்டுனா தொழுகை பாத்தில் வீணா போகுது அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு அவர்கள் பிரிவு நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரிவினர்களாக பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமை எப்படி வந்துச்சு அதான் நம்ம வைக்கிறோம். நீங்க இளைஞர்கள் எப்படி கூப்பிட்டீங்க, வாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கலாம் அப்படிதான் கூப்பிட்டீங்க. இதை நம்பித்தானே இளைஞர்கள் வந்தாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு சட்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. குர்ஆன் ஹதீஸ் இருந்தா ஒன்னா நடக்கலாம்னு நீங்க சொன்னது இப்ப என்ன ஆச்சு, சொன்னது ஒண்ணு சேர்ந்து ஒன்னாவில் ஆகி போச்சு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆளு தற்கொலை பண்ணான், அவனுக்கு ஜனாசா தொழுகை உண்டா இல்லையா, 4 மதுஹப்னு சொல்லுதுங்க, ஒரே சட்டம் தான், ஜனாசா தொழுகை உண்டு. தற்கொலை செய்ய மோத்தா போனாலும் ஜனாசா தொழுகை உண்டு. இப்ப அவங்க என்ன ஆகி போச்சு, ஒரு பிரிவு சொல்லுது ஜனாசா தொழுகை இல்லை, இன்னொரு பிரிவு சொல்லுது ஜனாசா தொழுகை உண்டு. ஏன் உங்க 2 பேருக்கு இப்ப 2 பேர் சட்டம்? நீங்க என்ன சொன்னீங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம், மதுஹபுகள் எல்லாம் பிரிவினை ஏற்படுத்துகிறது என்று சொன்னீங்களே. இப்ப என்ன ஆகி போச்சு, இப்ப பிரிவினை எது ஏற்படுத்துது, மதுஹபா? ஆனா ஆளுக்கு ஒரு சட்டம்ங்கிறது என்னப்போ, இப்ப ஒவ்வொன்னா நீங்க பாருங்க. அதே போல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்ப பிறை பார்த்தல் அப்படின்னு வச்சுக்கிறோம். பிறை பார்த்தல் வரும்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் பிறை பார்க்கிறதா, அந்தந்த பகுதியில பிறை பார்த்தா போதுமா, இல்ல உலகம் அனைத்திற்கும் ஒரே பிறையா? இப்ப நம்மளாம் சொல்றோம் அந்தந்த பகுதியில பிறை பார்த்து தான் நோன்பு வைக்கணும், பிறை பார்த்து தான் பெருநா கொண்டாடணும்னு சொல்றோம். அவங்கள ஒரு காலத்துல ஒரு இடத்துல பிற பார்த்துட்டா போதும், சவுதியில பிற பார்த்துட்டு அங்க நோன்பு வச்சிடலாம், சவுதியில பிற பார்த்துட்டு அங்க பெருநா கொண்டாடுறோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவர்களிலே ஒரு பிரிவு பிரிஞ்சு போச்சு, நம்ம சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்ன, சவுதியில பிற பார்த்தா பத்தாது, அந்தந்த பகுதியில பிற பார்க்கணும், நோன்பு வைக்கணும், பிற பார்க்கணும், பெருநா கொண்டாடுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு மத்தியில 2 பிரிவு ஏற்பட்டுச்சு? இதுதான் எங்களுடைய கேள்வி. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினால் ஒற்றுமையாக இருக்கலாம், மதுஹபுகள் பிரிவினை ஏற்படுத்துகின்றன என்று சொன்ன நீங்கள் ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிக்கொண்டு ஏன் பிரிவினை ஏற்படுத்தினீர்கள்? எந்த அளவுக்கு பிரிவினை ஆயிப்போச்சு தெரியுமில்ல, ஒரே வீட்டுக்குள்ளேயே 2 பெருநாள் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றானே, ஒரு மனைவி வந்து ஜாக்கு ஜமாத்துனா யாருதான், மதுஹப் வேண்டான்னு சொல்லக்கூடிய அது ஒரு அமைப்பு தான். கணவர் வந்து தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு வச்சுக்கிறோங்க. இப்ப இந்த 2 பேர் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று நோன்பு வச்சுக்கிட்டே இருந்த மனைவி பெருநா கொண்டாடுது, வட்டலப்பா அது இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. என்னம்மா உங்க கணவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, நீ பெருநா வட்டலப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு கேட்டா, சவுதியில பிற பார்த்துட்டாங்கல்ல, அதனால இப்ப நாங்க பெருநா கொண்டாடுவோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதே போல கணவர்கிட்ட போய், என்னப்பா உங்க மனைவி வந்து வட்டலப்பால் சாப்பிடுது, நோன்பை விட்டுருச்சு, பெருநா கொண்டாடிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவரு சொல்றாரு, நான் தௌஹீத் ஜமாத்துங்க, என் மனைவி பெருநா கொண்டா எனக்கு என்ன, இங்க பிற பார்க்கலையில, இங்க பிற பார்த்தாதான் நான் கொண்டாடுவேன், நாளைக்கு தான் நான் கொண்டாடுவேங்கிறாரு. இவங்க 2 பேரும் யாரு தான், கணவன் மனைவி மத வேணான்னு போனவங்க தான்.
குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா ஒற்றுமை இருக்கலாம்னு சொன்னவங்க தான். ஒரே வீட்டுக்குள்ளே 2 பெருநாள் கொண்டு வந்துட்டாங்களங்க. இதுவா ஒற்றுமை? எங்கேயாவது ஷாஃபிக்கு ஒரு பெருநாள் ஹனபிக்கு ஒரு பெருநாள் பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஷாஃபியாக்கள் பெருநாள் கொண்டாடுவார்கள், நாளைக்கு ஹனபியாக்கள் பெருநாள் கொண்டாடுவோம். எந்த ஊர்ல பார்த்திருக்கீங்களாங்க? ஷாஃபி என்றாலும் ஹனபி என்றாலும் ஒரே நாள்ல நோன்பு வைப்போம், ஒரே நாள்ல பெருநாள் கொண்டாடுவோம். இடத்துக்கு இடம் வேண்டுமானால் வித்தியாசப்படலாம், ஒரே ஊரிலே மதுஹப் ரீதியிலாக அப்படி கொண்டாடி இருக்கிறோமா? அப்ப ஒற்றுமை எங்க இருக்குது? மதுஹப்ல தான் இருக்குது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் பிரிவினை கேட்டாங்க. கொண்டு போனாங்க சில இளைஞர்களை, ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லிக்கொண்டு பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப இந்த இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவங்கள பார்த்து கேட்கணும். யாரை நம்பி இந்த இளைஞர்கள்லாம் போனாங்களோ அவங்கள பார்த்து கேட்கணும், ஏங்க ஷாஃபில கூடும் ஹனபில கூடாது, பிரிவினை இருக்குது, ஒற்றுமை இருக்கலாம், வாங்கறதுனால எங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்தீங்க, இப்ப நீங்க ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கீங்களா? ஏன் சொல்றீங்க? நீங்க எல்லாருமே ஒரே சட்டத்தை சொல்லணும். உங்கள்கிட்ட எல்லாம் குர்ஆன் தான் இருக்குது, உங்கள்கிட்ட எல்லாம் ஹதீஸ் தான் இருக்குது. ஒரே சட்டத்தை சொல்லுங்க, அப்பதான் நாங்க கூட இருப்போம். இல்லன்னா நாங்க போயிருவோம் மதுஹபுக்கு, ஷாஃபி மதுஹபுக்கு போயிருவோம், ஹனபி மதுஹபுக்கு போயிருவோம் என்று இந்த இளைஞர்கள் சொல்ல வேண்டிய காலம் இப்பொழுது வந்து விட்டது. ஆகவே மதுஹபு அப்படிங்கிறது நம்ம 4 இமாம்கள் ஆய்வாக எடுத்து தந்தது. ஆனா இதற்கு முரணாகத்தான் இன்னைக்கு பல மதுஹபுகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏங்க 4லே இருக்கிறீங்க, 40 உண்டாக்குவோம், 400 உண்டாக்குவோம், 4000 உண்டாக்குவோம் என்கின்ற திசையை நோக்கி இந்த வஹாபிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இமாம்களுடைய அந்த 4 மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு கேள்வி வைப்பாங்க, என்ன அப்படின்னு கேட்டா, என்னங்க நீங்க ஷாஃபிங்கிறீங்க ஹனபிங்கிறீங்க, சஹாபா பெருமக்கள் காலத்துல எல்லாம் மதுஹபா இருந்துச்சு, சஹாபா பெருமக்கள் ஷாஃபி மதுஹப்ல இருந்தாங்களா, ஹனபி மதுஹப்ல இருந்தாங்களா, ஹம்பலி மதுஹப்ல இருந்தாங்களா, மாலிக் மதுஹப்ல இருந்தாங்களா ஒரு கேள்வி வைப்பாங்க. இப்ப நீங்க உடனே என்ன தெரியுமா ஒரு கேள்வி வைக்கணும் அவங்கள பார்த்து, சரி சஹாபா பெருமக்கள் காலத்துல ஜாக்கு ஜமாத் இருந்துச்சா, தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா, முஜாஹிதீன் ஜமாத் இருந்துச்சா, சஹாபா பெருமக்கள்லாம் எந்த ஜமாத்துல இருந்தாங்கன்னு நீங்க ஒரு கேள்வி வைக்கணும். அப்படி இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டா நான் பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லணும். இப்படி இன்னொரு கேள்வி வைக்கிறது என்ன, ஒரு ஆள் இப்ப இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவர் ஷாஃபி மதுஹபுக்கு போவாரா, ஹனபி மதுஹபுக்கு போவாரா, எந்த மதுஹபில் இருப்பாரு அப்படி ஒரு கேள்வி வைக்கிறது. இது ஒரு கேள்வியே அல்ல. ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவர் வருகிற பகுதியில் எந்த மதுஹபை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களோடு இவரும் இருப்பார். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க இருக்காங்களா, அங்க ஷாஃபி மதுஹபை இவர் இருப்பாரு. அந்த பகுதியில் ஹனபி மதுஹபை சார்ந்தவங்க இருக்கிறாங்களா, அந்த மதுஹபில் இருப்பாரு. முடிஞ்சு போச்சு விஷயம். ஆனா இப்படி கேள்வி வச்சா நம்ம திருப்பி ஒரு கேள்வி வைக்கணும். என்ன கேள்வி தெரியுமா? சரி இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வர்றாரு, மதுஹபே வேண்டாம் அப்படி முடிவுக்கு வந்துட்டாரு, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றிட்டு இருக்காங்கல்ல அவங்க பக்கமா நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ அவர் தௌஹீத் ஜமாத்துக்கு போவாரா, ஜாகு ஜமாத்துக்கு போவாரா, ஜமாத்துல் முஸ்லிமின் ஜமாத்துக்கு போவாரா? ஏன்னா எல்லாமே மதம் வேண்டாம்னு சொல்றாங்க. மதம் வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாரு. திரும்பி பார்த்தா அங்க 3 கூட்டம் நிக்குது, 4 கூட்டம் நிக்குது. எந்த கூட்டத்தையும் இவர் போவாரு? இதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம் நீங்க சொல்லணும். அவர் அதனால சும்மா ஒரு கேள்விக்கு ஒரு அழகாக இருந்ததை தவிர நடைமுறையில் சாத்தியம் உள்ளதா? அப்படித்தானே ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், மதுஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினால் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்றால் அவர்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரே சட்டத்தை சொல்லி காட்டட்டும். அப்ப அவங்க சொல்ற உண்மைதான். இல்லைன்னு சொன்னா போன இளைஞர்கள் எல்லாம் மதுஹபுக்கு வந்துட வேண்டியதுதான். அதுதான் தீர்வு.